கல்வி நிதி பிரச்சனையை திசை திருப்பதை விட்டுவிட்டு தனிமனித தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இதுபோன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும், பார்க்கலாம். களத்திற்கு வர சொல்லுங்கள். சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க, எங்கள் ஆர்வீர் தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம். இது அறிவாலயத்துக்கு வருதாங்க, நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும். அப்படி வந்தாலும் நீங்க சொல்லுங்க, நீங்க அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஏன்னா அவளால அண்ணா சிலை வரைக்கும் மட்டும் தான் வந்து போட்டோ எடுத்து போட முடியும். அதனால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியும். ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும். அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. துணை முதலமைச்சரை பார்த்து ஒருமையில் விழிக்கிறார். செங்கலை புடுங்குவேன், செங்கலை புடுங்கிறதுக்கு கொத்தனார் இருக்கார், எங்க யாராவது அடைச்சிக்கிச்சுன்னா நாங்க அவங்களை கூப்பிட்டு பார்த்துப்போம். அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை சார். அரசியலில் ஒரு கண்ணியம் தேவைப்படுகிறது. 4 பேப்பரையும் வாட்ஸ்அப்பையும் வச்சுக்கிட்டு தான் பேசுவதுதான் உண்மை என்றோ அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது.